மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக விரதமிருந்து சிறப்பாக கொண்டாடப்படும் நாள். ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் சிவபெருமானை வழிபட்டு விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதன் மூலம் பல்வேறு நன்மைகளை நாம் அடையலாம் என கூறப்படுகிறது. உண்ணாவிரதத்திற்கு சில முறைகள் உள்ளன. விரதம் இருப்பவர்களும் அதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். சிவராத்திரியின் வகைகள்: மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி. மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி? மகா சிவராத்திரி விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் குளிர்ந்த நீரில் நீராடி, நெற்றியில் திருநீறு பூசி, பூஜை அறையில் உள்ள இறைவன் திருவுருவத்தின் முன் தீபமேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று இரவும் பகலும் எதையும் உண்ணக்கூடாது. சிவபக்தர்கள் பெறும் பலன்கள்: பாவத்தின் அடிப்படையில் சிவனை கடவுளாக பார்க்கிறார்கள் பக்தர்கள். எனவே மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் விரதமிருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து மகா சிவராத்திரியில் சிவபெருமானின் அருளை பெற சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல பழமையான கோவில்களுக்கு செல்கின்றனர். மகா சிவராத்திரி என்று தெரியாமல் புலிக்கு பயந்து மரக்கிளையில் இரவு முழுவதும் விழித்திருந்த வேடனையும் காப்பாற்றினார் என்ற வரலாறும் உண்டு. இந்த கதையை போல் மகா சிவராத்திரியில் எழுந்தருளினால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று இந்து கலாச்சாரத்தில் பல கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும், செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும், மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும், நவகிரக தோஷங்கள் விலகும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.